அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எப்படி பெறுவது? உண்மையாலுமே நோயற்ற வாழ்வு வாழ முடியுமா? பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் எந்த உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும்? யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? பரிணாம சித்தாந்தத்தின்படி நான் ஒரு உணவு சாப்பிடுகிறேன், அது எதுவாக இருக்கட்டும், அது இரத்தத்தை கெடுக்குமா கெடுக்காதா? நான் உணவு சாப்பிடுகிறேன், அது என் குடலை கெடுக்குமா கெடுக்காதா? இதுதான் நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் மனம் யோசிக்காது. மனம் எப்பவுமே இன்பத்தில் இருக்கும். அது வகையான தற்காலிக இன்பத்தை பார்க்குமே தவிர நிரந்தர இன்பத்தை பார்க்காது. நிரந்தர இன்பம் தான் ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பது எங்கேயுமே விற்கப்படுவதில்லை. உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ளாதவர்கள் ஆரோக்கியத்தை பெற முடியாது. அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. வெளிநாட்டுக்கு போகிற தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்கள், தமிழ் மக்கள், உழைப்புக்கு போகிறவங்க, படிக்க போகிறவங்க இந்த உணவில்லாமல் வாழும் கலையை வாங்கி படிங்க. ஏன்னா அங்கே உணவு வேறு, உங்களோட உணவு பழக்கம் வேறு. அப்படின்னா இதுக்கு நடுவான ஒரு தூய்மை பழக்கத்தை பின்பற்றி கொண்டால் உங்கள் உடல் ஆரோக்கியம் இருக்கும். உடம்பு என்பது கழிவுகளற்ற தூய்மையான உடல் இருக்க வேண்டும். இது இந்த கழிவுகளற்ற தூய்மையான உடல் என்பது உலகத்தில் எந்த மருத்துவத்திலும் கிடையாது. உணவு பழக்கத்தை கொண்டுதான் அவங்க பேசுவார்களே தவிர சுத்தத்தை கொண்டு பேச மாட்டார்கள். சுத்தம் என்பது சித்தர்கள் கண்டுபிடித்தது. ஆதிகால சித்தர்கள் 10,000-15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் தோன்றினார்கள். அவர் வரையறுத்தது தான் இது. இது பழைய கலை தான். இதை புதுப்பித்து கொடுத்தவர் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி. வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி இல்லை அப்படின்னா இந்த மருத்துவம் கிடையாது. அவர் தான் இந்த மருத்துவத்தை தன்னை சொந்த ஆராய்ச்சி பண்ணார். வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி சொந்த ஆராய்ச்சி பண்ணார். சொந்த ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது தான் இந்த விஞ்ஞானம். ஆகையினால நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். இவர் எழுதிய புத்தகம் தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆக நான் இவரிடம் சென்று தான் இந்த பாடம் படித்தேன். இவர் சொன்னதையெல்லாம் ஓரளவு கேட்டு அறிவியல் முறையில், இயற்பியல், அறிவியல், வேதியியல், அவர் சொல்லுகின்ற கருவி, அவரோட சுத்தம் எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு தான் நான் இதை முயற்சி பண்ணேன். சரிங்களா? அதனால் நீங்கள் இதில் திருக்குறள், திருமந்திரம், பதஞ்சலி, மற்ற நமக்கு தேவையான சமஸ்கிருத நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தத்துவங்கள் நமக்கு தேவை. நுட்பங்கள் தான் தேவை. நிலைத்து நிற்கிற மொழி தமிழ் மொழி. இன்னொரு மொழி சைனா மொழி. அதுக்கு இலக்கண தரம் இல்லை, நமக்கு இலக்கண தரம் இருக்கிறது. அது இனிமை கருதி வாழ்ந்து வருகிறது தமிழ். ஆகையினால நோயற்ற வாழ்வுக்கு நாம் தமிழ் மொழியை படித்தாக வேண்டும். இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலாம். அனைத்து மொழிகளும் மொழிபெயர்த்து அனைவரும் இதை கற்றுக்கொள்ளலாம். இது விண்வெளி வாழ்க்கைக்கு உகந்தது. இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மேன்மையடைங்க. ரொம்ப எளிமையானது. லட்சக்கணக்கில் மருத்துவம் படிக்கிறீங்க, லட்சக்கணக்கில் செலவு செய்து 3 கோடி 2 கோடி 1 கோடி செலவு செய்து படிக்கிறீங்க, ஆரோக்கியம் வராது. உணவு பழக்கத்தை அடிப்படை கொண்டு ஆரோக்கியத்தை பெற முடியாது. தூய்மையை கொண்டு ஆரோக்கியத்தை பெற முடியும். சரியா? இந்த புத்தகம் வேண்டுவோர் தொடர்பு கொள்ளலாம். இந்த பொது வெளியில் கிடைக்கிறது. என்னிடம் சில வழிகாட்டுதல் கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். என்னிடம் நன்கொடை உண்டு. அதை படிப்படியாக சொல்லித் தருவேன். 25 ஆண்டுகள் இது படிச்சுட்டு இருக்கிறேன். 7 ஆண்டுகள் இயற்கை உணவு. அப்போ 32 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது. அதை நீங்கள் எளிமையாக பெற்றுக்கொள்வது எப்படி? நன்றி.